அவங்க பேசும்போது சுட சுட பதிலடி கொடுத்திருந்தா இப்படிலாம் பேசியிருப்பாங்களா? நீ எதுவும் பேச மாட்டேன்ற தைரியத்தில் தானே பேசுறாங்க. அவங்க பேசும்போது பேசாம இருந்தல்ல, இப்பயும் அதே மாதிரி இரு. நான் பேசிக்கிறேன். ஏன் சொந்தத்துல பொண்ணு எடுக்க கூடாதுன்ற ஞானோதயம் உனக்கு இப்பதான் வந்துச்சா? மணிக்கு உன் தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது உன் புத்தி எங்க போயிருந்தது? இத்தனை வருஷத்துல அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லையே. கல்யாணமாய் இத்தனை வருஷமாச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட்டி பிறந்துச்சா? இத்தனை வருஷமா அதை பத்தி வாயே துறக்காத உனக்கு இப்ப மட்டும் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. அண்ணத்தை குறையா சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, அண்ணத்துக்கும் கார்த்திக்கும் எந்த சூழ்நிலையில கல்யாணம் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவங்க செட்டில் ஆகுது கொஞ்ச நாள் ஆகும். அத புரிஞ்சிக்க புத்தி வேணும். இது அண்ணத்தோட வாழ்க்கை. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு மேல இத பத்தி யாராவது இங்க பேசுனீங்க, இங்க ஒரு கொலையே ஒன்று சொல்லிட்டேன். செண்பகக்கா, நாங்க வரோம். ஏகப்பட்ட வேலை இருக்கு. போங்க. யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அண்ணன் யாரு? ஓ மருமவ. அவளை பத்தி கண்டவங்கள்டையும் பேசிட்டு இருக்க. சரி, அவதான் உனக்கு வேண்டாத மருமவ, அவளை பத்தி பேசுற. கார்த்திக் யாரு? உன் பையன் தானே, அவனை பத்தி அசிங்கமா பேசுற. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுற. பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை இத பத்தி பேசுன, கொலை பண்ணுவேன்னு சும்மா சொல்ல, உண்மையிலே கொன்றுவேன். போது நிறுத்துங்க. நான் ஒன்னும் இல்லாதது பொல்லாதது சொல்லலையே, உள்ளதை தானே சொன்னேன். இவளாலதான் என் பையனுக்கு அவமானம். நான் ஒன்னும் என் பையனை அவமானப்படுத்தல. என்னைக்கு இவன் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு விளக்கேத்தினாலோ அப்பவே என் பையனோட வாழ்க்கை இரண்டு போச்சு. மாமா வேண்டாம் மாமா, எனக்காக நீங்க கேட்க வேணாம். விட்டுருங்க, விட்டுருங்க. தள்ளுடே. புலிமூட்டை, சாரி புலிமூட்டை. நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க சின்னதா? நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல புலிமூட்டை, என்னாலதான் உனக்கு எல்லா கஷ்டமும். அதெல்லாம் இல்ல சின்னதா. நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ உண்மையை மறைக்கலாம். ஆனா எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அதை என்னைய பார்த்து கேட்காதா? அது என்கிட்ட உண்மையை சொல்லுதே. நான் எப்படி அதை இல்லைன்னு மறுக்க முடியும்? புலிமூட்டை, எனக்கு நல்லா தெரியும், என்னைய கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்து புள்ள குட்டிலாம் பெற்றிருப்ப. தேவையில்லாம இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்து உன்னை வேதனைப்படுத்தி அழ வச்சிட்டு இருக்கேன். இந்த கண்ணீருக்கு நான் காரணம் இல்லைன்னு நீ சொல்றது என்னால எப்படி நம்ப முடியும்? சின்னதா, கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த கண்ணீருக்கு நீங்க காரணம் இல்ல. நான் எதுக்காக அழுறேன்னு தெரியுமா? குழந்தை விஷயத்துல என் கூட சேர்த்து உங்களையும் அசிங்கப்படுத்துறாங்களே, அவமானப்படுத்துறாங்களேன்னு அதை நினைச்சுதான் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கேன். என்ன யாராவது ஏதாவது சொன்னா என்னால அதை தாங்கிக்க முடியும். ஆனா உங்களை பத்தி ஒரு வார்த்தை யாராவது தப்பா சொல்லிட்டா என் மனசு அப்படியே நொறுங்கி போயிடுது.
சரி புளிமுட்டை, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். நடக்கிற எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லும். அது கண்டிப்பா நல்ல பதில் தான் சொல்லும்னு நினைக்கிறேன். நீ அழாத. இங்கே பார், நான் சொன்ன கேப்பல கண்ணத்தோட. இப்படி நீ அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நான் கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்லையா? இல்ல சின்னத்தா. ம், இல்ல இல்ல, அப்பா அழக்கூடாது. எங்க சரி, இந்த இந்த ரைட் லிப்ல இந்த சிரிப்பு வருதே. சரி, ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரட்டா? ம், அழமாட்டல? ம்